சுடர் எழில் சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. சுடர் வந்து மாடியில் பசங்களோட லக்கேஜ்லாம் எடுக்கலான்னு போயிருக்காங்க. ஸ்கூல் பேக்லாம் அப்போன்னு பார்த்து கீழே வந்து சாலட் வந்து சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு சரி கேண்டீனில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கிளம்புறப்ப மனோகரி வந்து பாக்கெட் மணி எல்லாம் வாங்கிடு இல்லாட்டி இவங்க வெளியில் சுற்றுறது எல்லாமே இருக்குது, அதனால தான் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே நீ சொல்கிறனால பாக்கெட் மணி கட் பண்ண போகிறதில்ல, நான் எதுக்காக தெரியுமா பணம் கொடுத்துருந்தேன், பணம் கொடுக்கறனால குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே பணத்தை எப்படி சேமிக்கணும், பணம் எவ்வளோ முக்கியம், பணத்தோட அருமை எல்லாமே புரியும் தான் நான் கொடுத்தேன். ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் குழந்தைங்க வந்து தப்பான முறையில் பயன்படுத்துகிறாங்க. ஜங்க் ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது, நமக்கு தெரியாமல் குழந்தைங்க வெளியிலையும் போகக்கூடாது. பணம் இருக்கிறனால தானே இந்த வீடே வேணான்னு சொல்லிட்டு கொடைக்கானலில் இருக்கிற ஆசிரமத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணாங்க. அதனால் பணத்தை இனிமேட் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிற மாதிரி அதிலேயே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஏழில் ராமையா வந்து கூப்பிட்றாங்க, குழந்தைங்கள்ட்ட இருக்கிற பாக்கெட் மணியெல்லாம் வாங்கிடுங்க, வாங்கினாதான் இவங்க திருந்துவாங்க, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல கவின், காவியா, அஞ்சலி சார் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே, குழந்தைங்க ரொம்ப பாவம். ஏன்னா ராமையாவுக்கு வந்து குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிற விஷயம்லாம் நல்லாவே தெரியுது. ஒரு வேளை தான் அவங்க சாப்பிட்றதுக்காக காசு வச்சுருக்காங்க, அதையும் வாங்கினா எப்படின்னு தான் யோசிக்கிறாங்க, தயங்குறாங்க. ராமையா சொன்னது மட்டும் செய்யுங்கன்னு சொல்லும்போது இந்த வீட்டில் என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல எழிலோட அம்மா பாட்டி, என்ன பாட்டி நீங்களும் சொல்லாமே, இந்த வீட்டில் உங்களை மாதிரி தானம்மா நானும், நான் என்னென்ன சாப்பிட்ணுன்னு எழில் தான் முடிவு எடுக்கிறா, எப்போ பார்த்தாலும் வந்து சேலட்னா கட்டுப்பாக வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. பசங்க ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வாங்கணும்னா என்ன பண்ணுறது, இது ஒரு நல்ல கேள்வி. ராமையா எதுவாக இருந்தாலும் நீங்களே வந்து பசங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க, அப்படி ஸ்நாக்ஸ் எதுவும் வேணும்னா வீட்டுக்கு வாங்க, பாட்டி வந்து நட்ஸு ட்ரை ஃப்ரூட்டு எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, அதை நல்லா சாப்பிடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சாரோட போக்கையே என்னால் புரிஞ்சிக்க முடியல, நானும் குழந்தைங்க பாவம்னு சொல்லி மல்லு கட்டுறேன், ஆனால் எதுவுமே பண்ண முடியலையேங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க ராமியாலேருந்து எல்லாரும். ஏன்னா சார் ஏன் இப்படி பண்ணுறாங்க, குழந்தைங்க ரொம்ப பாவம், ஒருவேளை தான் நிம்மதியாக சாப்பிட்றாங்க, அதுலேயும் வந்து சாப்பாட்டில் வந்து இது மாதிரி கஷ்டப்பட வச்சுட்டாரேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. குழந்தைங்கள எல்லாரையும் ஸ்கூலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம சுடர் இந்த பிரச்சனை நடந்தப்போ சுடர் வழி வந்து மாடியில் இருந்ததுனால அவங்களுக்கு தெரியவே தெரியாது. குழந்தைங்கள வந்து ட்ராப் பண்ணுறாங்க, சாப்பாடெலாம் நிம்மதியாக சாப்பிட்றணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபுல் கட்டு கட்டணும் அப்படின்னு ராமியா முன்னாடி வந்து பேசுகிறாங்க. வண்டி எடுக்கும்போது ராமியா வந்து சோகமாக இருக்காங்க. நீ ஒன்றை மட்டும் தான் பார்ப்பியா, குழந்தைங்களுக்கு என்ன ஆனாலும் கவலையே பட மாட்டியா, ஏன் என்ன ஆச்சு, குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு வந்து கொடுத்துட்டேனே, அப்போனா குழந்தைங்க சாப்பாடு என்ன இருக்குன்னே கவனிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராமையா. என்னென்ன ஆச்சு, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, குழந்தைங்களுக்கு மத்தியானமும் சாலடு, என்னது உப்பு சப்பு இல்லாத சாலடா, காலையிலேயே அதான் கொடுக்குறீங்க, மத்தியானமும் அதான் கொடுக்குறீங்கன்னா. ஆமாம், குழந்தைங்க வந்து ஏக்கத்தோடு இருக்கும். முன்னாடியெல்லாம் வந்து இந்துமதி யாருக்கும் தெரியாமல் சமையல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க, இப்போ யார் இருக்கா அவங்களுக்குன்னு. ஆனால் நீ ஒன்று மட்டும் தானே பார்க்குற, என்னென்ன இப்படி சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி குழந்தைங்களாம் மத்தியானம் சாப்பிடுவாங்க, அவங்க சார் கொடுக்குற பாக்கெட் மணியில் தான் மதியானம் நிம்மதியாக கேண்டீனில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னது கேண்டீனா, அப்படி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா இருக்காது, வேறு என்னமா பண்ணுறது, அவங்கள பற்றி அக்கறைப்பட இந்த வீட்டில் யார் இருக்கா, இந்த வீட்டில் தான் யாருமே வந்து கேட்குறது கிடையாது, குழந்தைங்கள மாதிரி வளர்த்தா பரவாயில்ல, இவங்க இப்படி தான் இருக்கணுங்கிற கட்டுக்காப்பாடோடு வந்து வளர்க்கணுங்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. யாருக்கும் தெரியாமல் நான் தான் வந்து மதியானம் சாப்பாடை வந்து வாங்கிட்டு போய் கொடுக்கணும். ஆனால் எழில் சார் வந்து என்ன வேலை கொடுக்க போகிறாருன்னு தெரிலங்கிற மாதிரி சோகத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராமையா மதியான டைம் வந்துடுது. லஞ்ச் டைமில் வரப்போ குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப சோகமாக வந்து 4 பேர் வராங்க. ஒரு இடத்துல வந்து குரூப்பாக உட்காடுறாங்க. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. சேலட் தான் சாப்பிட்ணுமா, எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது, காலையிலையும் சேலட் இப்பயும் சேலட்னா எனக்கு பசிக்குமே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அஞ்சலி பசிக்குதா அஞ்சலி, காசு இருந்தால் உனக்கு நான் சாப்பாடு வாங்கி ஊட்டி விட்டுருப்பேங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக பேசுகிறாங்க. எனக்கு பசியோட அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து சென்டிமெண்ட்டாக வந்து ஒரு சீனை வந்து நினச்சி பார்க்குறாங்க, ஃப்ளாஷ்பேக் மாதிரி. எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, 4 குழந்தைகள் வெயிட் பண்ணுறாங்க. இந்துமதி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. என்னம்மா தாமதமாயிடுச்சு, ரொம்ப பசிக்குது, அப்படியா செல்லுங்களா, உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், இன்னொன்று டிராஃபிக் ஆகிடுச்சுமா சாரிம்மா அப்படின்னு சொல்லி அம்மா சென்டிமெண்ட் சாங் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்துமதி மட்டும் அஞ்சலி பாப்பாவை மட்டும் மடியில் வச்சுக்கிட்டு தட்டில் அப்படியே வந்து சாப்பாடு வந்து பரிமாறி ஊட்டி விட்றாங்க. எல்லோரும் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. அம்மா சாப்பாடு சூப்பருமா, உன் கைப்பக்குவம் மாதிரி இருக்குமா, நல்ல வேலை நீ யாருக்கும் தெரியாமல் சமைச்சு எடுத்துகிட்டு வரனால தான் ஒரு வேலையாவது நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்றோம், வேணுங்கிற அளவு அள்ளி போட்டு சாப்பிடுங்கப்பா, உங்களுக்கு தானப்பா அம்மா வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்துமதி எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. அஞ்சலி பாப்பா வந்து எனக்கு போதுமா என்னால் முடியலமா அப்படிங்கிறாங்க. இது சாமி வாய் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒட்டுமொத்த சாப்பாடையும் சாப்பிட வச்சிடறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்துமதி எல்லாரும் க்யூட்டாக அழகாக வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி அற்புதமான வாழ்க்கையை வந்து நம்ம இழந்துட்டோமே, என்ன பண்ணுறது, அப்பாவுக்கும் நம்ம படுற கஷ்டம்லாம் புரிய மாட்டேங்குது, ஆனால் அம்மாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருந்துச்சு, இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. எல்லோரும் சாப்பாடு வந்து குப்பைத்தொட்டியில் வந்து போடுறாங்க. அந்த இடத்துல போட்டு முடிச்சுட்டு
சோகமாக வந்து அஞ்சலி பாப்பா மட்டும் ஒரு கட்டையில் சாஞ்சிக்கிட்டு எல்லாரும் சாப்பிட்றத வந்து பார்க்குறாங்க. அஞ்சலி எங்கடா அப்படின்னு சொல்லும்போது, என்ன அஞ்சலி பசிக்குதா? ஆமாங்கிற மாதிரி க்யூட்டாக அழகாக வந்து தலையை வந்து ஆட்டுறாங்க. அஞ்சலி வந்து வேற லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீனில். அபி வந்து வேறு வழியே இல்லைன்னு சொல்லி ஒரு தண்ணி ஃபில்டர் இருக்குது, அதில் ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி ஃபஸ்ட்டு அஞ்சலி வந்து குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 குழந்தைகள் வந்து குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வீட்டுக்கு சாயங்காலம் வராங்க. ஒரு பக்கம் வந்து பிரியாணி வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சுடர்வெளி வேற லெவலில் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. என்ன அபி நம்ம வீட்டில் வந்து ஸ்மெல்லு வருது? ஆமாம் இல்லை, வித்தியாசமான ஸ்மெல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, இது என்ன ஸ்மெல்லுங்கிற மாதிரி கவின்கிட்ட கேட்கும்போது, இது பிரியாணி ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க கவின். நம்ம வீட்டில் பிரியாணியா? ஒரு வேளை பாட்டி வந்து செஞ்சு சாப்பிட்றாங்களோ? ஆமாம், பாட்டி செஞ்சாலும் நமக்கு என்ன கொடுக்கவா போகிறாங்க? உள்ளே போய் ஸ்மெல்லையாவது வந்து ரசிப்போம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து மாடிப்படி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. என்ன அபி இவ உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கா? இவ எதுக்காக வந்து சமைக்கிறா? நம்மளை வெறுப்பேற்ற தான் சமைக்கிறா. காலையில் சாப்பிடல, மதியானமும் சாப்பிடலன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அதனால தான் இந்த வீட்டில் வந்து வம்படியாக வந்து இவ தானே நம்மளை கொண்டு வந்து விட்டா. இதனால தான் எனக்கு கோவமாக இருக்குது. கோவத்தெல்லாம் தள்ளி வச்சுக்கலாம்ப்பா, நம்ம போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாப்பா வந்து கேட்குறாங்க. அஞ்சலி நமக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்கா இல்லையா? சாப்பாட்டில் என்னப்பா கௌரவம், என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ ரைத்தா வந்து ரெடி பண்ணலையே, சரி சரி பரவாயில்ல விடு, இருக்கிறத வந்து சாப்பிடணும்னு சொல்லி மாடிக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல மாடிக்கு எடுத்துகிட்டு போகும்போது வந்து திருப்பியும் குழந்தைங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, இது நம்ம தமிழோட தம் பிரியாணி அப்படின்னு சொல்லி பிரியாணி சம்மந்தப்பட்ட 4-5 வேர்டை வந்து யூஸ் பண்ணி பேசுகிறாங்க அந்த இடத்துல. அப்படியே அந்த டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. உங்களுக்கு வேணும்னா வாங்க, இன்றைக்கி நான் பிரியாணி வந்து அதிகமாகவே செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லும்போது கவின்லேருந்து வந்து மனசு மாறிட்டாங்க அந்த இடத்துல. டேய் பிரியாணிக்காக மனசு மாறுறியா? அவன் நம்மளை சிக்க வைக்கிறவன் கூட இருக்கலாம்டா, அப்பா கிட்ட வந்து மாட்டி விட்டா என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் இருக்கிற பொழப்பும் இல்லாமல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம அபி எனக்கு கோவத்தை தள்ளி வச்சுட்டு அவ கூட வந்து ஷேர் பண்ணி சாப்பிடணும் தான் ஆசையாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம அஞ்சலி. அஞ்சலி என்ன அஞ்சலி, நீ தான் இருக்கலையே ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவ, நீ மட்டும் ஏன் பிரியாணி பார்த்தோன்னு ஆசை வருது? பச்சாவை என்ன பண்ணுறது? என்னது பச்சாவா அப்படின்னா? பசிக்குதுன்னு தாண்டாவா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணுறது? நம்மளை சிக்க வைக்கிறதுக்காக இருக்குமா? இல்லை உண்மையிலே இவ நல்லவளா பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்காளா? ஒன்றும் புரியலையே. தமிழோட தம் பிரியாணி, பிரியாணி புகை வேற ஆவி பறக்க வருதே அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து பேசும்போது, ஆமா அபி பிரியாணி ஆறிக்கிட்டு இருக்கு, எதுவாக இருந்தாலும் டக்குன்னு முடிவெடு அபி, திட்டு வாங்கினாலும் சாப்பிட்டுட்டு திட்டு வாங்கலாம் தான் என்னோட ஒப்பீனியன், நீ என்ன சொல்ல வரங்கிற மாதிரி அந்த இடத்துல அபிக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க ஒத்துமொத்த குடும்பம். இருப்பினும் வந்து அஞ்சலி வந்து முடிவு எடுக்கிறாங்க. ஐயோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் குடுகுடுன்னு போய் உட்காரணும் தான் ஆசைப்பட்றேன். அஞ்சலி பாப்பாவை மட்டும் கூப்பிட்றாங்க. நம்ம சுடர்வெளி கூப்பிட்டோன்னே அவங்க எப்படி இருந்தாலும் உட்காந்து சாப்பிட தான் போகிறாங்க. ஒவ்வொருத்தராக ஒன் பை ஒன்னாக வரப்போ தான் அப்படியே எல்லாரும் வந்து அன்பு பாசத்தை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இந்துமதியோட அன்பு பாசத்தை வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.